நல்ல ஒரு கிறிஸ்பியான கிரன்ச்சியான மொறுன்னு இருக்கக்கூடிய டிப்பன் பக்கோடா தான் இன்னைக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து இன்னைக்கு வீட்டுல தான் கிரைண்டர்ல ஆட்டியிருக்கேன். நம்ம இட்லிக்கு போடும்போதே கூட ஒரு 2 டம்ளர் அரிசி தனியா ஊற வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா வேலையாயிரும். இல்ல நீங்க உங்க வீட்டுல ரெடிமேடா அரிசி மாவு இருக்கு அப்படின்னாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அரிசி அரைச்சி மாவு அந்த மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இந்த புழுங்கல் அரிசி ஆட்டி தான் இதுல செய்வேன். டிப்பன் பக்கோடா செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். புளியறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு புளிஞ்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம பாத்தீங்கன்னா பாருங்க வீட்டுல செய்யும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கு. பாத்தீங்கன்னா கையில பாருங்க ஆயிலும் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஆயிலே குடிக்கல. நல்ல ஒரு கிறிஸ்பியான நல்ல ஒரு கிரன்ச்சியான டிப்பன் பக்கோடா ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. டிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா 2 டம்ளர் இட்லி அரிசி நல்ல இதே மாதிரி மசிய அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் கட்டியாவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். சப்போஸ் கொஞ்சம் தண்ணியா வந்துட்டுனாலும் ப்ராப்ளம் இல்ல. ஒரு காட்டன்ல நம்ம விரிச்சு அந்த மாவை கொஞ்ச நேரம் ஊற வச்சா நல்ல ஒரு கட்டி தன்மைக்கு வந்துடும். இல்ல நீங்க ட்ரையா மாவு வேணும்னாலும் நீங்க கடையில வாங்குற அரிசி மாவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க வீட்டிலே அரைச்சி அந்த அரிசி மாவும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்றது வீட்டுல கிரைண்டர்ல ஆட்டின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி மாவு இது 2 டம்ளர் எடுத்திருக்கிறேன். எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தனோ அதே டம்ளர்ல வந்து பாத்தீங்கன்னா 3/4 டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கிறேன். அதே டம்ளர்ல 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை மாவு இது ரெண்டுமே நான் நல்லா என்ன செஞ்சிட்டேன்னா ஜலிச்சிட்டேன். ஒரு சின்ன திப்பி கூட இருக்கக்கூடாது, சலிச்சிடணும். நான் நல்லா 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். எங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னு அதிகமாக தான் எடுத்திருக்கேன். நீங்க உங்க காரத்தக்கன்னு கூட்டி குறைச்சிக்கோங்க. 1 ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். ஆனா இந்த எள்ளு வந்து கருப்பு எள்ளு போட்டா இன்னும் நல்லா இருக்கும். என்கிட்ட இப்ப இன்னைக்கு இருக்கிறது வந்து வெள்ளை எள்ளு, அதனால இந்த வெள்ளை எள்ளே போட்டிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு அதையுமே இதுல சேர்த்துருதேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துடலாம். தேவைன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கூட நம்ம என்ன செய்யலாம், நல்லா பசையலாம். இப்ப இது கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால நல்லா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கிட்டு மாவை பசைறேன். இப்ப பாதி பசைஞ்சிட்டு இருக்கும் போதே நான் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதையும் இதுல சேர்த்து நம்ம பசைஞ்சிடணும். இப்போ 1 டீஸ்பூன் காயம் அதையும் சேர்த்துடணும். இது காயம் சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். மாவு வந்து பாத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து உலக்கு எடுத்திருக்கிறேன். இந்த உலக்கு எடுத்து இந்த சில்லி போட்டிருக்கிறேன். இது உள்ளேலாம் நான் லேசா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்போ இந்த மாவு வந்து ஃபுல்லா வைக்க வேண்டாம், ஒரு 3/4 அளவு வச்சா போதும். அப்பதான் நம்மளுக்கு புளியறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுலயுமே நான் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன். இதுலயே பாருங்க, நான் இப்ப புளியும் போது பாருங்க இப்படி அழகா வந்துடும். இப்ப எண்ணெய் அடுப்புல ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்ப நம்ம இதுல டைரக்டாவே இப்படி புளிஞ்சிடலாம். தோசையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இதை வந்து பாத்தீங்கன்னா சட்டுன்னு நினைச்சு ஈஸியா புளிஞ்சு எடுத்துடலாம். புளியறதுக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு சுவையான மனமான ரிப்பன் பக்கோடா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மெஷர்மெண்ட்ல நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.